தாம்பரம் தொகுதியை சேர்ந்த திமுகவினுடைய வெற்றி வேட்பாளரான ஆர்எஸ் கிருத்திகா தேவி அப்படின்ற ஒரு அம்மா. இவங்க நேற்று நடந்த இந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்றார். இல்லை, தோத்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேரே தெரியாமல் அடையாளமே இல்லாமல் இருந்த சரத்குமார் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இவங்க தோத்துருக்காங்க. எவ்வளோனா 35,621 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மேசிவ் நம்பரில் இவங்க தோத்தாங்க. இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த கிருத்திகா தேவி அப்படின்றவங்க, இவங்க இந்த கேம்பெயின் இவங்க எப்படி பண்ணாங்கன்னா, இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் இவங்களுடைய மெயின் ஃபீல்டு மொத்தமே திமுக இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்த அம்மா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்காக போயிட்டு அங்கே போய் உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசுவாங்க. பாதுகாவலர்கள்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் யார்கிட்ட இருந்து நீங்கள் எங்களை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா, பிஜேபி உள்ளே வந்துடும். சரிப்பா, நீ என்ன பண்ணுவ? பிஜேபி உள்ளே வந்துடும். சரி, நீ என்ன பண்ணுவ? நீ வந்து என்ன பண்ணுவ? கொள்ளையடிப்போம். ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தை இவங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே அலோவ் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாரம் வாரம் ஒவ்வொரு சர்ச்சுக்காக போயிட்டு இங்கே உட்காந்து எலெக்ஷன் கேம்பெயின். இதில் முக்கியமாக இவங்களுடைய கேம்பெயினுக்கு பக்க பலமாக இருந்து இவர்களை வாழ்த்தி இவர்களை ப்ளஸ் பண்ணி இவங்க மேலே கை வச்சலாம் ப்ரேயர் பண்ணி ஒருத்தர் பண்ணார். பால் தினகரன் அப்படின்ற ஒரு யோகியன். அந்த யோகியன் என்ன பண்ணார்னா, இவங்க மேலே கையை வச்சலாம், இவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன், நீங்கள் வெற்றிகரமாக சட்டமன்றம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கை வச்சு ப்ரேயர் பண்ணார். தோத்துட்டாங்க. இதையும் தாண்டி இன்னொருத்தர் இருக்கார், மோகன்சி லாசரஸ். அவரும் இவங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணார். இங்கே பாருங்களேன், இது ஒரு சர்ச்சு. ஓகே, இந்த சர்ச்சுக்குள்ளே நீங்கள் பின்னால் அந்த பைபிள் வேர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ளே இவங்களை உள்ளே விட்டு சிறுபான்மையினரின் உரிமைகளை தனது இரு கண்களாக கருதும். என்ன கண்களாக இவங்க கருதுனாங்க? இவங்க உங்களுக்காக என்ன செஞ்சாங்க? பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு பேசிட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பின்னால் உங்களுடைய பணத்தை இவன் கொள்ளையடிக்கிறான். நம்மளுடைய பணம், நம்மளுடைய வரி பணத்தெல்லாம் இவங்க எடுத்து இவங்க திருடுறாங்க. இப்படி ஒரு திருட்டு கூட்டத்தை, ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தை இவங்க பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே இருந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆதரிங்க. ஆனால் கேள்வி கேட்டிங்களா? ஒரு வார்த்தை கேட்கல. சர்ச்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு இவங்களை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? இவங்கெல்லாம் யார்? இவெல்லாம் யோகியமா? இவங்கெல்லாம் யோகியமான அந்த கட்சிக்காரங்களா? எல்லாம் திருட. ஆனால் இவங்களை சர்ச்சுக்குள்ளே விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் உங்களுக்காக ஓட்டு போடுறோம். கண்டிப்பாக எப்படி நான் மருத்துவத்துறையில ஒரு நல்ல டாக்டரா பேர் எடுக்கணும், அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் தளபதியோட ஒரு முக்கியமான பில்லராகவும் நான் இருப்பேங்கிறத இங்க தெரிவிச்சுக்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல டாக்டர் கிருத்திகா தேவி. இப்ப இது ஒரு சிஎஸ்ஐ சர்ச். ஓகே, இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள போயிட்டு இவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இந்த கேப்ஷன் தான் காமெடியே. மத நல்லிணக்கம் காப்போம், சமத்துவ தமிழ்நாடு காப்போம். எப்படி நீங்க காப்பீங்க? மத நல்லிணக்கம் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை இவங்கெல்லாம் அப்படியே இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ளே பெரும்பான்மை மதத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டகனைஸ் பண்ணி இவங்களை தூக்கி உள்ளே வச்சுட்டு இந்த பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டு நாங்கள்லாம் இங்கே உங்களுக்கான பாதுகாப்பாக இருப்போம். இதுக்கு பேர் தான் இவங்க ஊரில் மத நல்லிணக்கம். அப்படியா? அடுத்து இது இன்னொரு வாரம் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச் அப்படின்னு சொல்லி இங்கே இதில் ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் என்னென்னா, SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜ் இந்தியா அப்படின்ற ஒரு NGO இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுக்காக இவங்க அந்த ஹெல்த் கேர், இவங்களுக்கான கல்வி, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நிர்வாகிகள் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு இப்போ கேம்பெயின் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த அம்மாவை மோகன்சி லாசரஸ் கிட்ட கூட்டு போகிறப்போ ப்ரேயர்லாம் பண்ணது யாருன்னா, P. வில்சன் அப்படின்ற திமுகவை சேர்ந்த ஒருத்தர். திமுகவினுடைய ராஜ்யசபா MP இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தர்கிட்டயே கூட்டு போயிட்டு இந்த அம்மாவை அறிமுகப்படுத்தி, இவர் கிறிஸ்தவர் அப்படின்றதுனால இந்த அறிமுகத்தின் மூலமாக சர்ச்சுக்குள்ளே இந்த அம்மாவை கூட்டு போயிட்டு ஓட்டு கேட்குற வேலை யார் பண்ணிட்டு இருந்தான்னா, வில்சன். இதே வில்சன் தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னால் வேளாங்கண்ணி தேவாலயத்துக்குள்ளே டிவிகேன்னு கத்தியிருக்காங்க இந்த சின்ன பசங்க, விஜயனுடைய கட்சிக்காரங்க. இவர் உடனே போஸ்ட், டூயிங் திஸ் இன்சைட் த நேவ் ஆஃப் அ சர்ச் இஸ் டெஸ்பிகபிள், தேர் லீடர் கொட்டேஷன் இஸ் என்ஜாயிங் இட், திஸ் இஸ் அ சர்ச். ஐயோ, ஹவுஸ் ஆஃப் காட். இவருக்கு இப்போ மட்டும் இது ஹவுஸ் ஆஃப் காடுன்னு தெரியும், இது சர்ச்சுன்னு தெரியும். சாண்டிங் விஜய் விஜய் டிவிகே பிஃபோர் தி ஆல்டர் இஸ் அன் அஃப்ரண்ட் டு தி கிறிஸ்டியன் ஃபெய்த். அப்போ இது பண்ணலாமா? இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போயிட்டு கேம்பெயின் பண்ணலாமா? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே கூட்டு போயிட்டு, இவங்களாவது சின்ன பசங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே உள்ள பாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் இவங்களை கூட்டு போயிட்டு நீங்கள் கேம்பெயின் பண்ணுறீங்க. இது மட்டும் பண்ணலாமா? அப்போ இவங்க யாருக்குமே கடவுள் மேலெலாம் பயம்லாம் இல்லை,
பக்தியும் இல்லை. இது ஒரு சந்தர்ப்பவாத கடவுளை இவங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்திக்கிற ஒரு கேவலமான ஒரு கூட்டம் இவங்க. மோகன் லாசரஸ் யாரு? இவருக்கு என்ன வேலை? இவருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவரை பீப்புள் ஏன் இவர் நம்புறாங்க? இவர் கடவுள்கிட்ட நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், நான் கடவுள் பற்றி நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே உட்காந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ கேம்பெயின் பண்ணியும் இப்படியெல்லாம் வாரம் சர்ச்சுக்கெல்லாம் போய் ஏறி இறங்கி இவ்வளவு செஞ்சுமே இந்த அம்மா தோற்று போனாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு. இவங்க யார்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணாங்கன்னா, நம்ம பால் தினகரன் கிட்ட. பால் தினகரனுக்கு ஒரு ராசி உண்டு. இந்த ஆள் வாயை திறந்தால் ஃபுல்லாக பொய் மட்டும்தான் பேசுவார். 2019 இந்தியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ மோடியினுடைய ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சிருந்துச்சு. 2019 ஆரம்பத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் இந்த குரூப்லாம் சேர்ந்து யார் நம்ம இந்த பால் தினகரன், மோகன்சி, இன்னும் பல பேர் உண்டு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வருஷத்தினுடைய அந்த முதல் மாதத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க மக்களே, கடவுள் என்கிட்ட வந்து பேசினாரு, இந்த ஆண்டு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் இவர் எனக்கு சொன்னார், கடவுள் என் முன் தோன்றி எனக்கு சொன்னாருன்னு இவங்க பச்சையாக புழுகுவானுங்க. கடவுள் நேரில் வந்தாராம். இவங்க ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலான மக்கள், கடவுள் உங்ககிட்டலாம் பேச மாட்டாரப்பா, நாங்கள் டைரெக்டாக கனெக்ஷன் வச்சுருக்கோம், நாங்கள் மேலே போவோம், அவரை மீட் பண்ணுவோம், நாங்கள் அவரை நேரில் பார்ப்போம், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். யார்? இவங்களும் கடவுளும். ஓகே, இப்போ இவர் என்ன பண்ணார்னா, 2019 இளம் தலைவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, இப்போது ஆட்சி பண்ணுறவங்க இந்த ஆட்சியை விட்டு அகற்றப்படுவாங்கன்னு இவர் சொன்னார். இது நான் சொல்ல, கடவுளுடைய வார்த்தை, கடவுள் என்கிட்ட சொன்னாருன்னு இவர் சொன்னார். பால் தினகரன். இப்போ என்னாச்சு தெரியுமா? 2019 எலெக்ஷனில் திருப்பி மோடி ஜெயிச்சாரா? ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, இந்த ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லிட்டு. எப்போனா Jan 16, 2019. ஓகே, இந்த வீடியோ 11 minutes ப்ளே ஆகக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் இவர் ஜெர்மனிக்காக, பிரான்ஸ்க்காக, சைனா, ஈஜிப்ட், அல்ஜீரியா, மொராக்கோ, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் கடவுள் என்ன சொல்ல போகிறாரு. ஓகே, இவங்க யாருமே கவனிங்க, 2020 கோவிட் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த எவனுமே சொல்ல. ஒவ்வொரு வருஷமும் சும்மா அடிச்சு விடுறது தானே, அடிச்சு விடுங்க. இப்போது இந்த வீடியோவில், இதனுடைய ஒரிஜினல் வீடியோவில் இவர் இந்தியா பற்றி பேசியிருந்தார். ஆனால் இன்னைக்கு இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்தியா பற்றி ராகுல் காந்தியின் பேர் சொல்ல, ஆனால் இளம் தலைவர்கள் வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு கிளிப்பு இங்கே இருக்காது. அதை தூக்கிட்டாங்க. கமெண்ட் செக்ஷனை இவங்க ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ உண்மையை மட்டுமே பேசுகிற ஒரு யோகியனாக இருந்தால், ஏன் கடவுள் உங்ககிட்ட மட்டும்தான் வந்து பேசுவார் அப்படின்னா ஏன் இந்த கிளிப்பை நீ தூக்குன? இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த கிளிப்பை தூக்குனாருன்றதுக்கு என்ன எவிடன்ஸ்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு கிளிப் நான் ஒன்று ப்ளே பண்ணுறேன். இவங்க பேசின அந்த விஷயம் என்கிட்ட இருக்குது. 2019 என்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருந்துச்சு. ஐ வாஸ் நாட் ஆன் யூடியூப், பட் ஐ ஹேட் அ ஃபேஸ்புக் பேஜ். இப்போ இந்த பேஜ் என்கிட்ட இல்லை. அந்த பேஜில் இவங்க பேசின விஷயத்த நான் கிளிப்பாக எடுத்து நான் போட்டு வச்சுருந்தேன். அந்த கிளிப் இன்னும் என்கிட்ட இருக்குது. இவங்க இந்தியா பற்றி, இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு இவங்க பேசினாங்க இல்லையா? நான் அதை ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். Governance in 2019, how is it going to be? The present leaders who are known to everybody shall be quietened in 2019 by the Lord. The key players who are seen now shall be removed. இந்த ஒரிஜினல் வீடியோ இருக்கு இல்லையா, காட்ஸ் பிளான் ஃபார் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இவர் போட்ட வீடியோவில் இந்த கிளிப்பு இருக்காது. இந்த கிளிப்பை தூக்கிட்டாங்க. ஏன்னா இது பொய்ன்னு இவங்களுக்கே தெரியும். நீங்கள் இவ்வளோ யோகியனா நீங்கள் என்ன பண்ணணும்? இவர் என்ன சொல்கிறாரு, யங் லீடர்ஸ்லாம் வருவாங்க, இப்போ நோன் லீடர்ஸ், இப்போது இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் அமைதி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதே ப்ராஃபஸியை இவங்களுடைய வெப்சைட்டில் இவங்க போட்டிருக்காங்க. அது காட்டவா? இதில் இந்தியா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் லீடர்ஸ் ஹூ ஆர் நோன் ஷால் குவைட்டன் டவுன். அடுத்து யங் லீடர்ஸ் வித் ஃபார்வர்ட் லுக்கிங் பிரின்சிபல்ஸ். இவர் யங் லீடர்ஸ்னு யாரை சொல்கிறாரு? ராகுல் காந்தி. அண்ட் பிளான்ஸ் ஃபார் ப்ரோக்ரஸ் ஷால் பி பிளேஸ்ட் இன் அத்தாரிட்டி. இவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க. இந்தியா வில் பிகம் எ யங் நேஷன் ரூல்ட் பை யங் லீடர்ஷிப். ராகுல் காந்தின்னு பெயர் சொல்ல, ஆனால் அந்த டைமில் மோடி இல்லாமல் இவங்க வருவாங்கன்னு இவர் சொல்லிட்டு இந்த வெப்சைட்னுடைய இந்த URL பாருங்களேன், prayertoweronline.org/prophecy-2019. இன்னைக்கு நீங்கள் இதை போயிட்டு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அங்கே இருக்காது. தூக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் உண்மையானவங்க, இவங்கெல்லாம் கடவுள்கிட்ட போய் நேராக போய் பேசிகிட்டு இருக்காங்க, டெய்லி போய் டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஏன் இந்த பேஜை நீங்கள் தூக்கணும்? ஒரிஜினல் யூடியூப் வீடியோவில் இந்த கிளிப்பு இன்றைக்கி இல்லை. அப்போ இதெல்லாம் போய் தானே. அப்போ இந்த ஆள்கிட்ட போய் தலையை கொடுத்து நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணுன்னா மொத்தமாக புட்டுக்கிட்டு போயிடுச்சு.
இப்போது இதே மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த வருஷம் திருப்பி உதய சூரியன் தான் உதிச்சு வரும் அப்படின்னு சொல்லி பேசின நிறைய பாஸ்டர்ஸ் உண்டு. பார்த்துருவோமா? ஆண்டு சப்பனத்தில் கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்த்தாக போயிட்டே இருக்கேன். போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறாரு. எனக்கு முன்பாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்கார். யாருன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டு சொல்கிறார், இந்த ஆண்டும் நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியாது, எப்போ போகட்டும். எதுக்கு சொல்கிறேன், ஆண்டு சொல்கிறார், இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும் சொல்லுன்னு சொல்கிறாரு. அதை ஒயிட் பேப்பர் அவர் கையெழுத்து போடுறாரு. மறுபடியும் நான் அவரை உரையாடி கொண்டு இருக்கிறோம். கீழே இந்த ஆள் பேர் போட்டிருக்காரு, ப்ராஃபட் சேவியர். ஆனால் நீ எல்லாம் ப்ராஃபட்டா? இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, இவங்களுடைய ஆசையை, இவன் திமுககாரன், இவனுடைய விருப்பத்தை இவன் என்ன பண்ணுறான், சர்ச்சுக்கு போயிட்டு அவன் சொல்கிறான் பாருங்களேன், நான் பரலோகத்துக்கு போனேன், நான் சொர்க்கத்துக்கு போனேன், கடவுள் என்னை கூட்டு போனார், அங்கே ஒரு சிம்மாசனத்தை, அங்கே ஒரு சேரை என்கிட்ட காமிச்சார். துரந்தர் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் நம்ம ஹம்சா அப்படி கெத்தாக வந்து அந்த சேரில் வந்து உட்காருவார். இதே மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கார், எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி கடவுள் என்கிட்ட காமிச்சாருன்னு இவன் புழுகிறான். ஏண்டா, நீ சொன்னது உண்மையாக இருந்தா நடந்திருக்கணுமா? நேற்று அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லைடா. அப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் பொய்யும் பித்தலாட்டமும் செஞ்சிட்டு இருக்கிற, திமுகவுக்கு சொம்படிச்சு இல்லை அண்டாவா மாறி இல்லை டேங்கா மாறி இவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நீங்களாம் பாஸ்டரா? அடுத்து நம்ம சிஎஸ்ஐ. இவங்க சிஎஸ்ஐனுடைய திருநெல்வேலி டயசிஸினுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் இவங்க போடுறாங்க பாருங்களேன், சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை தமிழக தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இங்கேருந்து ஃபோட்டோ. யார் இவங்கெல்லாம்? பிஷப்பு. அடுத்து இந்த பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அப்படின்ற பேர் வேற என் பேர் வச்சிருக்கான். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு அமைச்சரையாக போய் பார்க்க வேண்டியது. நம்ம உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் டெப்யூட்டி சிஎம், முன்னாள் சந்தோஷமா இருக்கு, அந்த முன்னாள் டெப்யூட்டி சிஎம் போய் பார்த்துட்டு அங்க போய் ஒரு போஸ்ட். அடுத்து இது ஜீ தமிழ்ல வந்த ஒரு செய்தி பாருங்க, சிஎஸ்ஐ சென்னை பேராயம் பிரச்சாரம் அப்படின்னு போட்டது எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. நீ சர்ச்சு நடத்துறியா இல்ல வேற என்ன பண்ற? நீ சட்டமன்ற தேர்தலில் சென்னை, ராணிப்பேட்டை, கடலூர் உள்ளிட்ட பேராய மாவட்டங்களில் 45 தொகுதிகளில் இதற்கான பிரச்சார பணிகளை முன்னெடுக்க சிஎஸ்ஐ சென்னை பேராயம் திட்டமிட்டுள்ளது. எவ்வளோ? 45 தொகுதி அங்கே மொத்தமாக போயிருச்சு. அடுத்து கடைசியாக இந்த ஃபோட்டோ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஷப் பால் பிரான்சிஸ், இங்கேயும் இந்த எம்பி வில்சன் இவர் நிற்கிறாரு. யார் இவரை? டிவிகேன்னு கத்திட்டாங்கன்னு இவருக்கு கோபம் வருது. ஐயோ, சர்ச்சுக்குள்ளே எப்படி கத்தலாம்? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு விஜய் டிவிகேன்னு கத்தக்கூடாது தான். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இதோ ஒரு வேலையாக வச்சுருந்தீங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிஎஸ்ஐ அப்படியே நம்ம வாரி எடுத்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. மொத்தமாக போயிடுச்சு. இது உங்களுக்கு வேணும். விஜய் அப்படின்ற ஒருத்தர் இப்போ என்ன பண்ணார், உங்களை மொத்தமாக வலிச்சு எடுத்து அப்படி தூக்கி போட்டார். அப்போ விஜயனுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணணும்னா, சர்ச் அண்ட் ஸ்டேட் இந்த ரெண்டும் வேறு மாதிரி தான் இருக்கணும். சர்ச்சுக்கும் ஸ்டேட்டுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. கோயில்னா இது ஒரு பிரைவேட்டான ஒரு மத வழிபாட்டு தலம். ஒரு அரசாங்கம் எல்லாருக்குமான பொதுவான அரசாங்கமாக தான் இருக்கணும். விஜயனுடைய ஆட்சியில் இப்படி வரணும்னு ஆசைப்படுறேன். திமுகவினுடைய இந்த கும்பல் மாதிரி இவங்களுக்கு ஜால்ரா போட்டு பண்ணார்னா நான் அதை கேள்வி கேட்பேன். சர்ச்சுக்கு மக்கள் எதுக்கு வராங்க? 6 நாட்கள் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி 10 hours 12 hours வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு சண்டே ஒரு நாள் மார்னிங் சர்ச்சுக்கு வந்து ஏன் அங்கே வராங்க? கடவுளே என்ன கொஞ்சம் பாருங்கள், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை பாருங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறதுக்கு வராங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு இந்த பிஷப்பை இவங்க நம்புகிறாங்க, இந்த பாஸ்டரை இவங்க நம்புகிறாங்க, இந்த பால் தினகரன், இந்த மோகன் சி, இவங்கள மக்கள் நம்புகிறாங்க. இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, திமுக கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை இவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ணுறாங்க சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு. இவங்களாம் யார்? பாஸ்டர்ஸாம், பிஷப்பாம். இப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்த 5 வருஷம்? ஸோ மக்களை நம்ம அரசியல் மயப்படுத்தணும்னா அதற்கான பிளாட்ஃபார்ம்ன்றது சர்ச்சு கிடையாது. சர்ச்சுக்குள்ளே வந்து ஓட்டு கேட்டு நீங்கள் ஒன்றையும் இங்கே சாதிக்கல. ஓகே, மக்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷ பாம்புகளை அடையாளம் கண்டுக்கோங்க. ரைட்? நன்றி.